2024 முதல் 25 நிதியாண்டில் 9.69% இருந்த உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில், மற்ற இந்திய மாநிலங்களை விட தமிழ்நாடு மிக உயர்ந்த இடத்தில் உள்ளது என்று ஏப்ரல் 5, 2025 அன்று தி இந்து செய்தி இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. 2024 முதல் 25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி (ஜிடிபி) மதிப்பு ரூ. 17,698 அல்லது 17.23 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இது 2023 முதல் 24 நிதியாண்டில் ரூ. 15,71,368 அல்லது 15.71 கோடியாக இருந்தது என்று செய்தி அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள மோஸ்பி, மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தரவுகள் தெரிவிக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி விகிதம் தமிழகத்தின் முந்தைய உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் அதிகபட்சமாக 2017 முதல் 18 ஆம் ஆண்டில் 8.59% இருந்தது. அதே நேரத்தில் கோவிட்-19 உலகளாவிய தொற்றுநோய் காலத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு குறைந்தது 0.07% இருந்தது. செய்தி அறிக்கையின்படி, கோவிட் தொற்றுநோய் காலத்தில் நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்த சில மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாகும். அதே நேரத்தில் பல மாநிலங்கள் எதிர்மறையான வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தன. செய்தி போர்ட்டலின் அறிக்கையின்படி, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சேவைகள், 3ஆம் நிலை மற்றும் 2ஆம் நிலை துறைகளால் உந்தப்பட்டுள்ளது. இதில் தொழில்முறை சேவைகள், தகவல் தொடர்புகள், உற்பத்தி மற்றும் கட்டுமான பிரிவுகள் அடங்கும். 3ஆம் நிலை அல்லது சேவைத் துறையில், தொழில்முறை சேவைகள் 13.6% வளர்ச்சியை பதிவு செய்து பங்களித்துள்ளன. அதைத் தொடர்ந்து தகவல் தொடர்பு 13% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. வர்த்தகம், பழுதுபார்ப்பு, ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் போன்ற பிற பிரிவுகள் மாநிலத்தின் பொருளாதார ஆரோக்கியத்திற்கு 11.7% பங்களிப்பை வழங்கியுள்ளன. 2ஆம் நிலை துறை முன்னணியில், உற்பத்தி மற்றும் கட்டுமானம் முறையே 8% மற்றும் 10.6% வளர்ச்சியடைந்துள்ளன. இது மாநிலம் இந்த புதிய சாதனை வளர்ச்சியை அடைய உதவியது.